வணக்கம். கடந்த வாரம் முழுமைக்கும் பேசுபொருளாக இருந்தது காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேற போகுது. திமுக விட்டு வெளியேறி அவங்க தாவேகாவோட தனி அணி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது போலவே தாவேகா தரப்புல காங்கிரஸ் தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு 28 இடத்தை வாங்கிக்கிட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஐக்கியமாயிடுச்சு. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற இடத்தை விட 3 இடம் கூடுதலா வாங்கிக்கிட்டு அவங்க அமைதியாயிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கு. கடந்த வாரம் காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனா இந்த வாரம் பார்த்தா பாஜகவோடு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. அதிமுகவோட தாவேகா போயிரும் அப்படின்னு தாவேகா தொடங்கப்பட்ட நாள் தொட்டு சொல்லப்படுது. ஏன்னா தாவேகாவோட கொள்கை திருவிழா மாநாடு அப்படின்னு விக்கிரவாண்டியில மாநாடு போட்டாரு. அதுல அதிமுக குறித்து ஒரு வார்த்தை கூட பேசல. பல மாதங்கள் பேசாம தவிர்த்து வந்தாரு. அப்புறம் அதிமுகவும் பாஜகவும் அணி அமைச்ச பிறகு அந்த அணி அமைச்சதை விமர்சனம் பண்ணாரு. அதுக்கு பிறகான காலகட்டங்கள்ல கரூர் மரணங்கள் 41 பேர் இறந்து போனாங்க. அந்த சமயத்துல விஜயை காப்பாத்த ஒரு கருத்துருவாக்க அரசியல்ல பாஜகவும் அதிமுக ஈடுபட்டுச்சு. முழுக்க திமுகவை சாடி விஜய்க்கு அதுல எந்த பொறுப்பும் இல்லை, எந்த குற்றம் செய்யல அப்படின்னு முழுக்க விஜயை காப்பாற்ற முனைந்தது பாஜகவும் அதிமுகவும். காரணம் என்னன்னா இந்த 41 பேர் மரணத்துக்கு பிறகு அந்த 41 பேர் பிணங்கள் மேல ஒரு கூட்டணி அமைக்க அதிமுக பாஜக முயற்சி பண்ணிச்சு. இதை சாக்கா வச்சு விஜயை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. அதுக்கு பிறகான சில நாட்கள்ல ஐயா எடப்பாடி பழனிசாமியோட பரப்புரை கூட்டத்துல 2 பேர் தாவேகா கொடி எடுத்து காட்டின உடனே பாத்தீங்களா தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க, கூட்டணி அமைய போகுது அப்படின்னு அப்படியே அவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சாரு, பூரிப்படைஞ்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா அதுக்கு பிறகான காலகட்டங்கள்ல அதற்கான எந்த அறிகுறியும் தென்படல. வழக்கம் போல இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு ஆரம்பிச்சாரு விஜய். அதுக்கு பிறகு இவங்க பாஜக, அந்த பக்கம் அதிமுக கூட்டணி, அந்த அணியை இன்னும் பல பேரை கொண்டு வரதுக்கான வேலைகள் ஈடுபட்டாங்க. இப்ப திடீர்னு மறுபடியும் சிபிஐ விசாரணை இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப பேசிக்கொண்ட தருணத்துல சிபிஐ விசாரணையில விஜய் இருக்காரு. இப்ப ஒரு வார காலமா மறுபடியும் தாவேகாவும் பாஜகவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த தாவேகாவை பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பவன் கல்யாண் பேசிட்டு வர்றாரு. எப்படி நடந்துரும், அதுக்கான வேலை நடக்குது. கடும் அடக்குமுறைகள் பாஜக தரப்புல கொடுக்கப்படுது. ஜனநாயகன் படம் வெளில வராம அவங்க தடுக்கிறாங்க. இந்த சிபிஐ விசாரணை வச்சுக்கிட்டு நெருக்கடி தர்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. தாவேகாவை சேர்ந்த அருண்ராஜ் கூட ஒரு இடத்துல இந்த ஜனநாயகன் பட விவகாரம், அந்த மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை சிபிஐ, அதை வச்சு பாஜக நெருக்கடி கொடுப்பதாக, அழுத்தம் கொடுப்பதாக ஒரு இடத்துல பதிவு பண்ணார். இப்ப ஒரு வார காலமா ஊடகங்கள்ல தொடர்ச்சியா பேசுவோம். ஊடகங்கள்னா வலையொலி இல்லை, முதன்மை காட்சி ஊடகங்கள், முதன்மை அச்சு இதழ்கள். அதுல வருது தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துது. அந்த பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு தான் பிரச்சனையா இருக்கு. அவங்க 80 இடம் கேட்கிறாங்க, 90 இடம் கேட்கிறாங்க, துணை முதலமைச்சர் பொறுப்பு கேட்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரல. அப்ப இந்த தொகுதி பங்கீடு சிக்கல். இப்ப தாவேகா உள்ள வந்தா இடங்களை பகிர்ந்து கொடுப்பதுல சிக்கல் இருக்கு. அப்படி எடப்பாடி பழனிசாமி பகிர்ந்து கொடுத்தாலும் அவர் பெரும்பான்மை எண்ணிக்கையில நிக்க முடியாது. அவர் பெரும்பான்மை எண்ணிக்கையில் நிக்க முடியாம ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி வென்று விட்டால் கூட அமைகிற ஆட்சி சிறுபான்மை ஆட்சி ஆயிடும். அப்ப சிறுபான்மை ஆட்சிங்கிறப்ப அது பாஜகவோட கட்டுக்கோப்புக்குள்ள போயிடும், கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்படி பலவித அனுமானங்கள் சொல்லப்படுது. இப்ப இன்னைக்கு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில போடுறாங்க, பாஜகவோடு தாவேகா பேசிக்கொண்டிருக்கு, இன்னமும் ஒரு உடன்பாடு எட்டப்படல. அதுக்கு தாவேகாவுக்கு நீங்க கூட்டணிக்குள்ள வாங்க, உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் பொறுப்பு தர்றோம். எப்படி அதிமுகவோட கூட்டணி அமைச்சு விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரோ அதே போல முதல் தேர்தலே நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆயிடலாம், அந்த பொறுப்பு தர்றோம், நாங்க மத்த எல்லாத்தையும் பண்ணி வர்றோம் அப்படின்னு பேசுறாங்க. பேச்சுவார்த்தை மிக தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விருப்பம் இல்லை, இந்த பக்கம் விஜய்க்கும் தயக்கம் இருக்கு அப்படின்னு செய்திகள் போயிட்டு இருக்கு. இது என்னன்னா இந்த பக்கம் தாவேகா தரப்புல இணையத்துல எழுதக்கூடிய விர்ச்சுவல் வாரிஸ் அவங்க என்ன சொல்றாங்க, இது முழுக்க நரேட்டிவ்ங்க, கருத்துருவாக்கம். தாவேகா எல்லாம் பாஜக கிட்ட பேசல, சும்மா கருத்துருவாக்கம் பண்றாங்க.
நாடு முழுக்க வந்து திமுகவால சட்ட ஒழுங்கு சிக்கல் இருக்கு, பாலியல் கொடுமை வந்து அதிகப்படி நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதை மடைமாற்றம் பண்ண இப்படி ஒண்ண விடுறாங்க அப்படின்னு தாவேகா தரப்புல வெர்ச்சுவல் வாரிஸ் சொல்றாங்க. அந்த பக்கம் திமுக ஆதரவு இந்த கூலிப்படம் இருக்கும்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இந்த நரேட்டிவை செட் பண்றதே விஜய் தான், பாஜக பேச்சுவார்த்தை நடத்துறது மாதிரியும் பாஜக நெருக்கடி தர்றது மாதிரியும் இவரே கிளப்பி விட்டுட்டு கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லை பாத்தீங்களா, பாஜகவை தைரியமா இருத்தேன், வீரமா இருத்தேன் அப்படின்னு காட்டுறதுக்காக விஜய் இதை பண்றாரு. இதன் மூலமா சங்கீதா விவகாரத்துல வந்து அவர் மேல விழுந்த அந்த அடி, அந்த இமேஜ் உடஞ்சு போனது, அதையும் சரி கட்டுறதுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யாரு அப்படின்னு அந்த பக்கம் திமுகவோட கைகூலிகள் தரப்புல இருந்து அங்க ஒரு கதை சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், காங்கிரஸை வந்து தாவேகா வந்து தொடக்க நிலை தொட்டு இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணல. நாம கூட கேள்வி வச்சோம், நீங்க வந்து திமுகவோட வாரிசு அரசியல் இருக்கிறீங்க, அது சரிதான். அதே சமயத்துல காங்கிரஸோட வாரிசு அரசியல் குறித்து உங்களுக்கு பார்வை என்ன? ஏன்னா அங்க மோதிலால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு குடும்ப ஆதிக்கம் இருக்கு, ஒரு குடும்பத்தின் பேரில் தான் அந்த கட்சியே இருக்குது. அப்ப இந்த வாரிசு அரசியல குடும்ப ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய நீங்க அதையே எதிர்க்கிறது இல்லை அப்படின்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் இல்லை. தொடக்கம் முதல் காங்கிரஸோட கூட்டணி அமைக்க அவ்வளவு பாடுபடுறாரு விஜய். அப்ப காங்கிரஸை வந்து குறைந்தபட்சம் ஒரு தெளிவு இருக்கு, காங்கிரஸை எதிரியாக சொல்லலை, அதனால காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பாஜகவை கொள்கை எதிரின்ட்டார், கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி அப்படின்ட்டார். அப்ப பாஜக கோட்பாட்டு எதிரினா நீ சமரசம் பண்ணாம சண்டை போடணும். சரி, சண்டை தான் போடல, பேசாம இருக்க, குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தையா நடத்தாம இருக்கணும்ல. ஆனா தாவேகா தரப்புல பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. ஒருவேளை வந்து தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போகல அப்படின்னா அதுக்கு முதன்மை காரணமாக இருப்பது தொகுதி பங்கீடு தானே ஒழிய ஒருபோதும் கொள்கை கோட்பாடு இல்லை. ஏன்னா கொள்கை எதிரியோடு தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ஒரு வார காலமா காட்சி ஊடகங்கள் பேசிக்கொண்டிருக்கிறப்ப விஜய் நினைச்சிருந்தா ஒரே ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு, தாவேகா பொறுத்த வரைக்கும் என்னைக்கும் பாஜக கொள்கை எதிரி தான், நாங்க எந்த காலத்திலையும் அவங்களோட கூட்டணிக்கு போக மாட்டோம், தேவையில்லாம ஊடகங்கள் வந்து ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விடுது, அதை நாங்க வந்து ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பதிவு போட்டிருந்தா ஒட்டுமொத்த அனுமானங்களும் ஒட்டுமொத்த இந்த இப்படி ஆகும் அப்படி ஆகுங்கிற அந்த வாத பிரதிவாதங்களும் ஒரு நொடியில தவிடுபடியா இருக்கும். ஆனா ஒரு வாரமா காட்சி ஊடகங்கள்லாம் தாவேகா வந்து பாஜகவோட பேசுது, தேசிய ஜனதா கூட்டணிகளை போக போகுது அப்படின்னு சொன்னப்ப கூட மறுக்கவே இல்லை. ஏன் மறுக்கலன்னா உண்மையிலேயே அவங்க பயப்படுறாங்க. எப்படி பயப்படுறாங்கன்னா, இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு இந்த வழக்கு சிபிஐ கிட்ட மாற்றப்பட்ட பிறகு ஒரு இடத்தில் கூட பாஜகவை விஜய் விமர்சித்து பேசவில்லை. அதுக்கு பிறகு பாஜக தொடர்பான விவகாரங்கள்ல விஜய் கருத்து சொல்லாம கடந்து போறார், ஒட்டுமொத்தமா அதை பேச வேண்டான்னு விட்டு போறார். ஏன்னா பாஜக விமர்சிக்க பயப்படுறாரு. நீங்க இன்னும் சொல்ல போனா அவரோட சொந்த படம் ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஜனநாயகன் படம் மத்திய தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழ் தராம இழுத்தடிக்குது, கடப்புல போடுது. அதை எல்லாரும் பேசுறாங்க, இது வந்து கருத்துரிமைக்கு எதிரான அச்சுறுத்தல், படைப்புரிமைக்கு எதிரான அச்சுறுத்தல்னு. மக்கள் வந்து விஜய் பிரச்சனைக்கு பேசுறாங்க, ஆனா விஜய் பேசல. அதாவது இவர் வந்து மக்கள் பிரச்சனைக்கு பேசுவாருன்னு பார்த்தா மக்கள் தான் இவர் பிரச்சனையை பேச வேண்டியிருக்கு. ஜனநாயகன் படம் குறித்து கூட அவர் கருத்து சொல்லல. ஏன்னா பாஜகவுக்கு அவ்வளவு பயம். வேட்டைக்காரன் படத்தை சொல்லுவாரு, வேதநாயகம்னா பயம் அப்படின்னு. அந்த மாதிரி பாஜகன்னா விஜய்க்கு பயம். அதன் விளைவு தான் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிற அளவுக்கு இணங்கி போயிருக்காங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் விஜய் கேட்கிற தொகுதிகள் அவர் கேட்கறது எல்லாமே ஒத்து வந்தா கூட்டணி போவாங்க. எடப்பாடி பழனிசாமி இப்ப இந்த சமயத்துல கூட்டணி பேச்சுவார்த்தையில உடன்பாடு இல்லை. ஏன் இல்லைன்னா அன்னைக்கு முயற்சி பண்ணாரு, இன்னைக்கு இல்லைன்னா இவர் உள்ள வந்தா நிறைய இடங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குன்னு தர வேண்டியிருக்கும். அதனால இன்னைக்கு விரும்பல. இதுல வந்து தாவேகா தரப்புல மாவட்ட செயலர் கூட்டம் நடந்து அதை மாவட்ட செயலர்கள்ட்ட வந்து புசியானது கேட்கிறாப்புல, எத்தனை பேர் வந்து கூட்டணிக்கு போறதுக்கு ஆதரவுன்னு கேட்கிறாப்புல. பெரும்பான்மை பேர் நம்ம கூட்டணிக்கு போயிடலாம், தளபதி வந்து துணை முதலமைச்சர் ஆனா போதும், நாங்க தேர்தலில் போட்டி பண்ணலாம் கூட பரவாயில்ல அப்படின்னு நிலைக்கு கட்சி தொண்டர்கள் வந்துட்டாங்க, கட்சி தலைவர் வந்துட்டாரு, கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வந்துட்டாங்க.
அப்போ ஒரு கட்சி கொள்கை தலைவர்னு கொள்கை எதிரின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு அந்த கொள்கை எதிரியை எதிர்த்து ஒரு தேர்தல் வைக்க கூட தாக்க முடியல. அதுக்கு முடிய கூட்டணி பேச்சுவார்த்தை. அப்ப இவர் தான் பாஜக சமரசம்லாம் எதிர்ப்பாரு, பாஜக சண்டை போட போறாரா? ஒண்ணும் இல்லை. இந்த சமயத்துல தான் நாம் தமிழர் கட்சி நீங்க பொருத்தி பார்க்கணும். கடந்த 2024 பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்துல நாம் தமிழர் கட்சியோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டுல அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணன் இசை மதிவாணன், தம்பி தென்னக விஷ்ணு போன்றவங்க வீட்டுல என்ஐஏ சோதனை. எனக்கு என்ஐஏ வாட்ஸ்அப்லேயே சம்மன் கொடுத்து விசாரணை கூப்பிட்டாங்க. முதல்ல எனக்கு தான் கூப்பிட்டாங்க. இப்படி நாங்கள் எல்லாம் போனோம். அண்ணன் சாட்டை துரைமுருகன், அண்ணன் மதிவாணன், தம்பி தென்னக விஷ்ணு, நான் உட்பட எல்லாரும் விசாரணைக்கு போனோம். 8 மணி நேரம் என்ஐஏ விசாரணை. இப்படி பாஜக தரப்பிலிருந்து சின்னத்தை பறிச்சு என்ஐஏ விசாரணையை ஏவி விட்டு அடக்குமுறை கட்டவிழ்த்து விட்ட போதும் ஒருபோதும் பாஜகவோடு நாம் தமிழர் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஒரு செய்தி கூட வரல. ஏன்னா நாங்க போக மாட்டோம். எத்தனை அடக்குமுறை, அவதூறு பரப்புற, நெருக்கடி, இல்ல பேரம், இங்க கூட்டணிக்கு வந்தா 2000 கோடி தர்றோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த பேரங்களுக்கும் இந்த அடக்குமுறைகளுக்கும் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி இரையாகாதுன்னு தெரியும். அதனால அதே தனித்துவத்தோடு நிற்கிறோம். ஐயா ரவீந்திரன் துரைசாமி தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது விஜயால சீமானுக்கு இழப்பு அப்படிம்பாங்க. அவர் மட்டும் சொன்னாரு, ஐயா ரவீந்திரன் துரைசாமி மட்டும் விஜயால சீமானுக்கு லாபம். ஏன்னா விஜயா சீமானா அப்படிங்கிற இந்த ஒப்பீடு செஞ்சீங்கன்னா எளிதா விஜயை தூக்கி சாப்பிட்டு சீமான் மேல போயிடுவாரு அப்படின்னாங்க. உண்மையிலேயே அது உண்மைனா இருக்கு. ஏன்னா தாவேக்கா வந்த பிறகுதான் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு தெளிவோடு இயங்குது, எவ்வளவு உன்னத நோக்கத்தோடு இயங்குறாங்க, எவ்வளவு கட்டுக்கோப்போடு கண்ணியத்தோடு கொள்கை கோட்பாட்டில் விடாப்பிடியான பற்றோடு நாம் தமிழர் கட்சி இயங்குதுங்கிறது இந்த காலத்துல தான் எல்லா மக்களாலும் உணரப்பட்டிருக்கு. அதனால விஜய் கட்சி ஆரம்பிச்சது விஜய்க்கு லாபமோ இல்லையோ நாம் தமிழர் கட்சிக்கு லாபமா அமைஞ்சிச்சு.